ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறதான் எங்கள் திரியேக தகப்பனே. கொடுத்த இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்கான அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அண்ணாவை எங்களுக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்குள்ள கிரியை செய்த அப்பா ஸ்தோத்திரம். உமக்காய் வாழ எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா ஸ்தோத்திரம். நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். நீங்க பெருகும் ஆண்டவரே, நாங்கள் சிறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டோட பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு உண்மை உள்ளவன். அதுக்கு ஆதார வசனமாக நெகேமியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். யாரை குறிச்சு இங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஆபிரகாமை குறிச்சு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யாருடைய இருதயம் பார்த்தோம்னா ஆபிரகாமுடைய இருதயம். அவனுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையுள்ளதாக கண்டு உண்மையுள்ளதா இருக்கிறபடினால மாத்திரமே தான் ஒரு உடன்படிக்கை செய்யறதா இந்த நெகேமியா புஸ்தகத்துல, தீர்க்கதரிசன புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன உடன்படிக்கை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 - 21 வசனத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதாவது கானானியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தெல்லாம் என்ன பண்றாரா ஏத்தியர், இந்த தேசத்தையெல்லாம் இவங்க வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தேசத்தை ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்யறதா இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18, 21 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே தான் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால இந்த உடன்படிக்கை செய்தாரு கர்த்தர்ன்னு பார்த்தோம்னா ஆபிரகாமுடைய இருதயம் உண்மையுள்ளதா இருந்தது நிமித்தமாகவே இந்த இடத்துல ஒரு உடன்படிக்கை செய்யறாரு. நெக்ஸ்ட் மோசே குறிச்சு யாரெல்லாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சிலரை குறிச்சு இப்போ நாம் பார்க்கலாம். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது மோசேவை பற்றி நாம் பார்க்கலாம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தரே சொல்றாரு, அவன் என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன் என்று எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, நான் அவனுடன் முகமுகமாய் நான் அவனோட என்ன பண்றேன், நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே இந்த இடத்துல கர்த்தரே மோசையை குறித்து சாட்சி சொல்றத இந்த என்னாகம புஸ்தகத்துல பார்க்கலாம். அடுத்தது தானியேல்ல நாம் பார்த்தோம்னா தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல தானியேல் ஒரு உண்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மேல நிறைய பேரு பொறாம வச்சு தேசாதிபதிகளோ சேனாதிபதிகளோ என்ன பண்றாங்க, அவர் மேல குற்றம் செலுத்தணும்னு சொல்லி அவர் மேல ஒரு கண்ணோக்கமா பாக்குறாங்க. ஆனா அவர் மேல ஒரு குற்றமும் சொல்ல வாய்ப்பே இல்லை. அப்போ அவனை என்ன பண்றாங்கன்னா போராமை கொண்டு அவனை ஒரு குற்றப்படுத்தி 3 வேளை ஜெபம் பண்றான் அப்படின்னு சொல்லி அந்த குற்றத்தை மட்டும்தான் சொல்றாங்க. அப்போ தானியேல் கூட உண்மை உள்ளவனா இருக்கிறான்னு சொல்லி தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல். சரி, இவங்க 3 பேரை பார்த்தோம். ஆபிரகாம் உண்மை, அவனுடைய இருதயம் உண்மையா இருந்ததின் நிமித்தமாகவே ஒரு உடன்படிக்கை என்ன பண்றாரு ஆண்டவர் செய்யறதா இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். திருவிலியம் பைபிள்ல நம்ம பார்க்கும்போது அந்த உண்மைக்கு அந்த உண்மையான வசனம் சொல்லும் போது அந்த உண்மையான வசனம் பற்றுதல் அப்படின்னு சொல்லி நெகேமியால சொல்லப்பட்டிருக்கிறது. திருவிலிய பைபிள்ல உண்மைக்கு என்ன அர்த்தம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா பற்று கொண்டவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தம் ஒண்ணுதான், உண்மைக்கு பல அர்த்தங்கள் திருவிலியத்துல பாக்குறோம். அதே போல மோசேனுடைய உண்மை என்னாகமம் 12:7 நம்ம பார்க்கும்போது நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்லி மோசே குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல குறிச்சு உண்மை உள்ளவன் என்ற அந்த இடத்துல நேர்மை உள்ளவன் அப்படி என்று தானியேல குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக ஆபிரகாம், மோசே,
தானியேல் 3 பேருமே உண்மை உள்ளவர்களாய் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் இருந்தது நிமித்தமாக என்னென்ன ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை செய்கிறாரு. அவர் உண்மையுள்ளதாய் இருந்தது நிமித்தமாகவே அவருடைய சந்ததிக்கு இந்த ஆசீர்வாதத்தை, அந்த தேசத்தை கொடுக்கும்படியாக, கானான் தேசத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை செய்தார் அப்படி என்று நாம் பார்க்கிறோம் ஆபிரகாமை குறித்து. ஏன்னா வசனம் அப்படியாய் சொல்லுகிறது, அவனுடைய சந்ததிக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி. நாம உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நம்மளுடைய இருதய ஆண்டவருக்கு ஆண்டவரோடு நம் பற்றுதலாய் இருக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் நம் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதா இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதே போல இதுக்கு ஒரு நீதிமொழிகள் 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மையான மனுஷன் என்ன பண்றானா, பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுகிறானா. ஆசீர்வாதங்களை பெறுகிறான் மட்டும் இல்ல, பரிபூரண எந்த விதமான குறைவில்லாதபடி நிறைவான ஆசீர்வாதங்களை பெறுகிறானா. யாரு? உண்மையான மனுஷன். சரி, மோசே குறித்து நம்ம பார்க்கிறோம். மோசே உண்மையுள்ளவனா இருக்கிறது நிமித்தமாகவே அவரு எபிரேயர் பவுல் எழுதுறாரு. எபிரேயர் 3:2-6 வரைக்கும் மோசேயையும் இயேசு கிறிஸ்துவையும் இணைந்து எழுதுகிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். எபிரேயர் 3:2-6 வரைக்கும் எபிரேயர் புஸ்தகத்துல பவுல் எழுதுகிறாரு. மோசேயையும் இயேசு கிறிஸ்துவையும் இணைந்து காட்டுகிறது, பேசப்படுகிறது. அப்போ என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், நம்பிக்கைக்குரியவன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறது நிமித்தமாய், நம்பிக்கை மூலமா இருக்கிறதுனால அவன் நம்பிக்கை ஆண்டவருக்கு நம்பிக்கையான பாத்திரமாய் இருந்தது நிமித்தமாகவே மோசேயுடன் ஆண்டவர் எப்படி பேசுறாரா, முகமுகமாய் பிரதட்சியமாக பேசுகிறார். அது மட்டும் இல்ல, அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கிறது நிமித்தமாகவே, அவன் நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் இருக்கிறது நிமித்தமாகவே தன் சொந்த அண்ணனும் அக்காவும் அவரை குறிச்சு பேசும்போது ஆண்டவர் அவர் மேல என்ன பண்றாரு, கோபம் கொண்டு மீரியாமுக்கு ஒரு வெண்குஷ்டத்தை உண்டாக்குற அந்த கோபத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு அந்த இடத்துல. ஒரு உண்மையான மனுஷனுக்கு விரோதமாக, உண்மையான நம்பிக்கைக்குரிய பாத்திரவான்களுக்கு, ஆண்டவருக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரவான்களுக்கு விரோதமாக நாம் எந்த ஒரு காரியத்தை பேசும்பொழுது நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பேசணும். அதற்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்படும், நம்பிக்கைக்குரியவர்களாய் காணப்படும். எந்த ஒரு குற்றமும் அவர்கள் மோசே அவரை கடிந்து கொள்ளல. மோசே கர்த்தரே அவங்க சொந்த அண்ணனையும் அக்காவையும் என்ன பண்றாங்க, கடிந்து கொள்ளுகிறத இந்த இடத்துல பாக்குறோம். அந்த அளவுக்கு மோசே எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, நம்பிக்கைக்குரிய பாத்திரவானா இருக்கிறபடினால உண்மையுள்ள மனுஷன் என்று என்னாகமத்துல நம்ம பார்க்கிறோம். உண்மையான மனுஷன் அவனுடைய இறப்பு கூட ஆண்டவர் என்ன பண்ண, அவருடைய சரீரத்தை கூட அவங்க யாருக்குமே காட்டாதபடி அவரே அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணதாக சொல்லப்படுகிறது. அதே போல உபாகமம் 34:12 இஸ்ரவேலிலே அப்புறம் மோசே போல யாரும் எழும்பினதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாரை போல? மோசே போல. அவ்வளவு அளவுக்கு நம்பிக்கைக்குரிய பாத்திரவானாகவும் உண்மையான மனுஷனாகவும் மோசே வாழ்ந்தது நிமித்தமாக மோசேவை கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். அவன் உண்மையான மனுஷன், என்னுடைய நம்பிக்கைக்குரிய மனுஷன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறதாகவும், முகமுகமாய் தேவனை தரிசித்த ஒரு நபராகவும், இனி அவரை போல இஸ்ரவேலிலே யாரும் எழும்பினதில்லை என்று முன்பதாகவே அவர் சாட்சி கொடுத்திருக்கிறத இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். சரி, தானியேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தானியேல் மேல நிறைய பேருக்கு பொறாம, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கே பொறாம. அவனை எப்படியாச்சும் என்ன பண்ணலாம், நம்ம அவனை சிங்ககேபில போட்டு அவனை சாகடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சு தானியேல் 6:4 தேடுறாங்க. அவன் மேல என்ன குற்றத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தேடி 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 பார்த்தாலும் ஒரு குற்றமும் அவன் மேல என்ன பண்ணலையா, இல்லையா. அப்போ சரி என்னத்தான் செய்யலாம்
அப்படின்னு பார்க்கும்போது இவர் 3 வேளை ஜெபம் பண்ணுறத அவங்க ஒரு குற்றமா எண்ணி போய் ராஜாவிடத்துல சொல்லி அது என்ன பண்றாங்க, அவரை குற்றப்படுத்துறது இந்த இடத்துல பார்க்குறோம், பொறாமை கொண்டு. அப்போ ஒரு இடத்துன்னு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா சிங்ககேபியில ராஜா மனசு கேட்காம என்ன பண்றாரு, போடுறாரு. ஆனாலும் தேவன் அவரை பாதுகாத்தார். எதனால? அவர் நேர்மையான மனுஷன், உண்மையான மனுஷன் என்பதனாலவே தேவன் அவரை பாதுகாத்தார். நம்ம கூட தேவன் தானியேலை பாதுகாத்தது போல என்னையும் பாதுகாக்குங்க ஆண்டவரே. பல சிங்கங்கள், சத்ருவானவன் கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று எங்கள் மேல் வகை தேடி கொண்டிருக்கிற ஆண்டவரே, சத்ருவானவர்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம தானியேலை போல நேர்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். உண்மை உள்ளவனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் சிங்கங்களின் வாயை அடைக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அதுக்கு சங்கீதம் 31:23 சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மை உள்ளவனை தேவன் என்ன பண்றாராம், பாதுகாக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். அப்போ நேர்மையான மனுஷன், உண்மையுள்ள மனுஷனை தேவன் அந்த இடத்துல சிங்ககேபில் இருந்து தேவன் என்ன பண்ணாரு, தானியேலை பாதுகாத்ததை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்ம புதிய ஏற்பாட்டுல வந்தோம்னா பவுல் சொல்றாரு 1 தீமோத்தேயு 1:12 அவரு என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் சொல்றாரு, என்ன இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவனா இருக்கிறத எண்ணி எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு சொல்றாரு. உண்மை உள்ளவனா எண்ணி எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தபடினால அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1 தீமோத்தேயு 1:12 அவர் உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் அந்த ஊழியத்தை பவுலிடத்துல கொடுத்தது நிமித்தமாய் சிறப்பாக ரொம்ப அருமையாக எல்லாரையும் அந்த பவுல் என்ன பண்றாரு, ஊழியத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனை உருவாக்குறதற்கு கர்ப்ப வேதனை படுறாராம். ஒரு ஸ்திரீயானவள் ஒரு கர்ப்ப வேதனைப்பட்டு தன் பிள்ளையை பெறும் பொழுது எவ்வளவு வேதனை இருக்குதோ அந்த அளவுக்கு ஒவ்வொருவனையும் இயேசு கிறிஸ்துவுடைய அவரை அந்த வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு கர்ப்ப வேதனை படுறதாக அவருக்கு அந்த வலி வேதனை அவர் அனுபவிச்சுக்க மாட்டாரு. ஆனா அதை குறிச்சு அவர் என்ன பண்றாரு, அந்த அளவுக்கு நான் ஒரு பிள்ளையை உருவாக்குற அளவுக்கு ஒரு பிள்ளை, ஒரு ஸ்திரீயானவள் எப்படி கர்ப்ப வேதனை பட்டு தன் பிள்ளையை பெறுவாளோ அது போல ஒவ்வொருவனையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வரவழைப்பதற்காக அவர் கர்ப்ப வேதனை படுறன்னு சொல்லி அவர் சொல்றது பாக்குறோம். ஏன் அப்படின்னா அவர் உண்மை உள்ளவன் என்று என்னது நிமித்தமாகவே ஆண்டவர் அவருக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கிறாரு. நாம கூட உண்மை உள்ளவர்களா இருந்தால் மாத்திரமே தான் பல ஊழியங்களை நமக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. ஊழியத்தை கொடுத்துட்டு விட்டாருன்னு சொல்லி நம் நிர்விசாரமா இல்லாதபடி அந்த ஊழியத்தை உண்மையாய் உத்தமமாய் செய்யும் பொழுது கர்த்தர் கர்ப்ப வேதனை பண்ண ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொருவரும் கர்ப்ப வேதனை பட்டு தான் ஒவ்வொருத்தனையும் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வரணும். அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் பவுல். நான் கண்டிச்சு உணர்த்திருக்கிறாரு, கோபமா பேசிருக்கிறாரு, நான் பெரம்பெடுத்துன்னு வரணுமான்னு கேட்டிருப்பாரு, நான் கர்ப்ப வேதனை படுறேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஒவ்வொருவரையும் அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் அவரு கிறிஸ்தவனை ஒவ்வொருவனையும் உருவாக்குறதுக்காக அவர் பல முயற்சிகளை செஞ்சிருக்கிறத நம்ம இந்த வேதத்தின் வாயிலா நாம் பார்க்கிறோம். அப்போ உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறான். அதே போல உண்மை உள்ள மனுஷன் தேவன் பாதுகாக்கிறார். உண்மை உள்ள மனுஷனுக்கு ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஊழியத்தை நாம் எப்படி செய்கிறோம் என்பது தான் முக்கியமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, கடைசியா நம்ம யாரை குறிச்சு பார்க்கலாம் அப்படின்னா ஸ்திரீகள். அதாவது நம்ம ஸ்திரீகள் எப்படி இருக்கணுமா, உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று 1 தீமோத்தேயு 3:17 ஸ்திரீகள் எப்படி இருக்கணுமா, எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணுமா, உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீயானவள் நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏன்னா கொஞ்சத்துல உண்மையாளர்கள் வசனம் சொல்லுது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்கள் அநேகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்றது. லூக்கா 19:17
அதே போல லூக்கா 16:10 கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தால்தான் அநேகத்துல நீ உண்மையா இருப்ப. கொஞ்சத்துல நீ அநீதியா இருந்தனா எல்லா காரியத்திலும் நீ அநீதியா தான் இருப்பேன்னு சொல்லி மத்தவங்க நம்மள என்ன பண்ணிடுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடுவாங்க. இப்படியாக நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கும்போது உண்மை உள்ளவர். அதே போல இந்த பவுல் என்ன செய்யறாருன்னா தீமோத்தேயுவுக்கு எழுதுறார். பவுல் சொல்ற தீமோத்தேயுவுக்கு, நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்துல ஒப்புவிக்கணுமா. 2 தீமோத்தேயு 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்ற தீமோத்தேயுவுக்கு, நீ என்னிடத்துல என்னென்ன கேட்டு கற்றுக்கொண்டையோ அதை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷன் சொல்லு. அந்த உண்மை உள்ள மனுஷன் தான் என்ன பண்ணுவான், மற்றவரிடத்துல சொல்லுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனு தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்றது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் உண்மையுள்ள மனுஷனை தான் 12 பேர் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தேர்ந்தெடுத்திருப்பாரு. ஏன்னா அவங்க தான் மத்தவங்க கிட்ட போய் ஒப்புவிக்க முடியும். ஆண்டவர் இடத்துல கேட்டு கற்றுக்கொண்டவைகளை ஒப்புவிக்க. அதுல ஒருவர் என்ன பண்ணிட்டாங்க, தவறி போயிட்டாங்க. ஆண்டவர் எவ்வளவு எல்லாம் வேதனை பண்ண 12 பேரு தான் கடைசியில இந்த உலகத்தையே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் இத்தனை பேருடைய ரட்சிப்புக்கு அந்த 12 பேருன்னா பவுல் அதுல சேர்த்துக்கணும். அப்போ எத்தனை பேரு அந்த காரியத்தை ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கலக்கி இருக்கிறாங்க, சொல்லி ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள்ளாய் வரும்படியாய் ஆண்டவருடைய அன்பை எப்படியெல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, பிரஸ்தாபப்படுத்திருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கலாம். அப்ப நம்ம உண்மை உள்ள மனுஷர்களாய் இருக்கும்போது மாத்திரமே தான் நம்ம பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல உண்மை உள்ளவன் தன்னை அனுப்பினவர்களுடைய மகிமையை தேடுகிறானா, அவனிடத்தில் அநீதி இல்லை என்று யோவான் 7:18 சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மை உள்ளவன் தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுறானா, அவனிடத்தில் அநீதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உக்கிரக்காரன் ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், உண்மை உள்ளவன் என்று காணப்படுது அவனுக்கு அவசியமா இருக்கிறது. நான் உண்மை உள்ளவனா இருக்கணும், மற்றவங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படி கிடையாது. நம்ம உண்மை உள்ளவனாய் மற்றவர்கள் காட்டுறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்துல. இப்படியாய் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒரு உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டது உண்மை நிமித்தமாக, அவனுடைய இருதயம் உண்மை உள்ளதாக கண்டதின் நிமித்தமாகவே. அதே போல மோசே நம்பிக்கைக்கு பாத்திரவானா இருக்கும் பொழுது தேவனே அவரை என்ன பண்ண, தேவனே அவர் மேல சாட்சி சொல்றது இந்த இடத்துல பாக்குறோம். அதே போல அவன் மேல குற்றம் சொன்ன சொந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் கூட தேவன் என்ன பண்றாரு, அவங்கள தண்டிக்கிறது இந்த இடத்துல பாக்குறோம். அவர்களுக்காய் கூட மோசே ஜெபிக்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் வேதத்தின் மூலியமாக. அதே போல் தானியேல் ஒரு குற்றமும் செய்யல, ஆனா தேடி 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 பாக்குறாங்க அவன் மேல குற்றம் சொல்லணும் இல்லை, அவன் நேர்மை உள்ளவனா இருக்கிறான், எல்லா விஷயத்திலும் நேர்மை உள்ளவனா இருக்கிறான், உண்மை உள்ளவனா இருக்கிறது நிமித்தமாகவே அவன் பாதுகாக்கப்பட்ட அந்த சிங்கத்தின் வாயை கர்த்தர் என்ன பண்ணாரு, அடைச்சாரு, அவனை பாதுகாத்தார், சாட்சி அந்த இடத்துல அவன் நின்றதை நம்ம பார்க்கிறோம். பவுலை கூட அவன் உண்மை உள்ளவன் என்று எண்ணி நிமித்தமாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனை உருவாக்குவதற்கு அவர் கர்ப்ப வேதனைப்படுறதா அவர் எழுதியிருக்கிறார். அதே போல உருவாக்குனாரு. ஒவ்வொரு திருச்சபைகளும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற திருச்சபைகளுக்கு நிருபங்களை எழுதி அவருடைய குற்றங்களை அவர் சீர்படுத்துறது அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு ஊழியக்காரனும் எப்படி இருக்கணும், உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுகிறத இடத்தை பார்த்தது நிமித்தமாகவே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்போது அதே போல நாம் கற்றுக்கொண்ட நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உண்மை உள்ள மனுஷனிடத்தில் நாம் ஒப்புவிக்கும் பொழுது அவன் என்ன பண்ண போறான், அதனுடைய காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுவான் அப்படின்றத இந்த இடத்துல பவுல் சொல்றதை நம்ம பார்த்தோம். அப்படியாக நாமும் கூட ஸ்திரீகளும் உண்மையுள்ள இருக்க வேண்டும். நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்போது அநேக காரியத்துல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே போல கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துல அதிகாரியாய் வைப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் நாம் மோசேயை போல, ஆபிரகாமை போல, தானியேலை போல, பவுலை போல நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்படி செய்ய ஆண்டவர் உதவியும் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்.